சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் தவறு செய்து அதற்கு தண்டனை அனுபவித்தால் பரவாயில்லை. ஆனால் நீயோ எந்த ஒரு தவறையுமே செய்யவில்லை. ஆனால் தேவையில்லாத தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத பழிகளை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். சிலர் தவறு செய்து தண்டனை அனுபவிப்பார்கள், சிலர் தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிப்பார்கள். நீ இதில் இரண்டாவது. எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் நீதான் எல்லா விஷயத்திற்கும் காரணம். இப்பொழுது உன் வாழ்க்கை இந்த நிலைமை மாறி இருப்பதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்று உன்னை பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னை வார்த்தையாலேயே கொன்று கொன்று உன்னை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்கும் பொழுது சில நேரம் தவறாக கூட யோசிக்க தோன்றுகிறது. ஆனால் நிச்சயமாக சாய் நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார், மாற்றுவார் என்ற ஒரு தைரியத்துடன் நீ வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து அதை தாங்கி போராடி கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன். தேவையில்லாமல் பழி சுமப்பது எவ்வளவு பெரிய வலியை தரும் என்று எனக்கு தெரியும். தேவையில்லாமல் உன் மனம் காயப்படுகிறது. தவறு செய்திருந்தால் கூட பரவாயில்லை. தவறே செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல தண்டனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். நீ கவலைப்படாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். நீ எதுவுமே செய்யவில்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில், உன் மீது எந்த தவறுமே இல்லை என்று தெரியும் வகையில் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க துவங்கும். மனிதனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தெய்வத்திற்கு நீ பதில் சொன்னால் மட்டும் போதும். என்ன சொல்கிறேன் என்று கேள் தங்கமே. ஒரு தவறு செய்தாலோ இல்லை செய்யாவிட்டாலோ ஒரு மனிதன் உன்னை குறை கூறுகிறான், குற்றம் சுட்டுகிறான் என்று தெரிந்தால் அவனுக்கு ஒரு முறை எடுத்து சொல்லலாம். நான் இதை செய்யவில்லை, என்னால் இது நடக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவனுக்கு நீ நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவனிடம் பார்க்கும் பொழுது இது நான் செய்யவில்லை, என் வாழ்க்கையில் நடந்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒவ்வொரு முறையும் அவனுக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ தவறு செய்தால் இறைவனுக்கு நீ பதில் சொன்னால் மட்டும் போதும். நீ தவறு செய்யவில்லை என்றால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேலிருப்பவன் உன்னை உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறான். நிச்சயமாக உன்னுடைய வலியும் வேதனையும் அந்த இறைவனுக்கு புரியும். இந்த சாய் இருக்கும் வரை நீ எந்த தவறும் செய்யவும் முடியாது. நீ இப்பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டி தவிக்கிறாய். நிச்சயமாக அதிலிருந்து நீ வெளியே வருவாய். காலம் முழுவதும் அழுதபடிதான் வாழ்வோமோ என்று நினைக்காதே. நிச்சயமாக இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நீ நிச்சயமாக விடை பெறுவாய். நீ நல்ல வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாய். கவலைகள் இருந்தால் எதையுமே யோசிக்க முடியாது. கவலையிலிருந்து வெளியே வா. எது நடக்குமோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக நல்ல முறையில் நடக்கும். இதுவரை நீ சோதனைகளை கண்ட நீ இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாதனைகளை மட்டுமே காண்பாய். கவலைப்படாதே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டம் மாறும், நிச்சயமாக மாறும். பலருக்கு நான் சொல்கிறேன் நீ எப்படிப்பட்டவர் என்று. நீ யாருக்கும் பதில் சொல்லாதே. நீ பதில் சொன்னால் அவர்களுடைய தகுதி உயர்ந்துவிடும். யாருக்கும் நீ அதை செய்யவே செய்யாதே. உன் வேலை என்னமோ அதன்படி நடந்து கொண்டே இரு. வாழ்க்கை நிச்சயமாக ஒரு காலகட்டம் உனக்கு தகுந்தது போலவே மாறும். எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.